அனைத்து சோதனைகளுக்கு மத்தியிலும் பெண்கள் தன்னம்பிக்கையை விட்டுவிடக்கூடாது என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பெண்களை ஊக்கப்படுத்தி பேசினார். மதுரையில் நடைபெற்ற மகளிர் மாநாட்டில் தமிழிசை சவுந்தரராஜன் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். குடும்பத்தை மகிழ்ச்சியாக வைத்து கொள்ள பெண்கள் முதலில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். பெண்களால் அவியல் மட்டுமின்றி அரசியலிலும் சாதிக்க முடியும் என்று தமிழிசை சவுந்தரராஜன் உற்சாகப்படுத்தினார். பெண்கள் என்றால் இந்த நாட்டின் கண்கள் என்று சும்மா சாதாரணமா சொல்லிடலாம். நமது வாழ்க்கையில் எவ்வளவு பயனுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் எனது கருத்தாக இருக்கிறது. அரசியல்வாதியா இருக்கலாம், வழக்கறிஞரா இருக்கலாம், மருத்துவரா இருக்கலாம். ஆனால் நான் பெண்ணாக எனக்கு எவ்வளவு பெருமை சேர்க்கிறேன், என் குடும்பத்திற்கு எவ்வளவு பெருமை சேர்க்கிறேன், என் சமுதாயத்திற்கு எவ்வளவு பெருமை சேர்க்கிறேன், என் நாட்டிற்கு எவ்வளவு பெருமை சேர்க்கிறேன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஏன் எனக்கு பெருமை சேர்க்கிறேன் என்று சொல்கிறேன் என்றால், நான் என்னை திருப்திப்படுத்தாமல், என்னை மகிழ்விக்காமல் இந்த உலகத்தை மகிழ்விக்க முடியாது. அதனால் பெண்களிடம் நான் வைக்கும் கோரிக்கை, முதலில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள். நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருந்தால் சமுதாயம் மகிழ்ச்சியா இருக்கும்.